இந்த வீடியோல ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன்ல சம்ஸ் பார்ப்போம். பி சம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் 4ல பி சம் 2 3/4 மைனஸ் 1 5/7. இந்த சம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கணும்னா ஹோல் நம்பர்ஸை தனியா எடுத்துக்கோங்க. 2 - 1 மல்டிப்ளைட் பை இப்போ ஃப்ராக்ஷன் 3/4 மைனஸ் 5/7 இப்படி எழுதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஹோல் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 2 - 1 1 தான் வரும். இந்த 1 ரொம்ப முக்கியம். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு சமுக்கும் ஒரு ஆன்சர் வரும். இங்க நமக்கு 1 கிடைச்சிருக்கு. இப்போ 3/4 மைனஸ் 5/7. இங்க டினாமினேட்டர்ஸ் பாருங்க வேற வேற மாதிரி இருக்கா. ஃப்ராக்ஷன் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் கண்டிப்பா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இங்க 7 பிரைம் நம்பர்ஸ்னால நமக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு எல்சிஎம் நம்பர் கிடைச்சிரும். ஸோ 4 டைம்ஸ் 7 நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 28. அவ்வளவுதான். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம சால்வ் பண்ணுவாங்க. அந்த 1 கண்டிப்பா நமக்கு தேவை, அது இருக்கணும். அடுத்து 1 இன்டூ 3/4. இந்த டினாமினேட்டர் தான் நமக்கு 28 மாத்தணும். எதை மல்டிப்ளை பண்ணா 28 வரும்? 4 டைம்ஸ் 7 மேலையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5/7. இந்த 7 எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 28 கிடைக்கும்? 4. மேலையும் அதே 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் அந்த 1 கண்டிப்பா நமக்கு முக்கியம் இந்த சம்ல. இப்ப பாருங்க 3 டைம்ஸ் 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 21 டிவைடட் பை 4 7s are 28 மைனஸ் 5 4s are 20 டிவைட் பை 7 4s are 28. அவ்வளவுதான். இந்த 1 கண்டிப்பா நமக்கு தேவை. 21 மைனஸ் 20 1 டிவைடட் பை 28. இப்ப தெரியுதா அந்த 1 ரொம்ப முக்கியமா எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு? ஸோ நமக்கு இங்க ஆன்சர் 1/28. அவ்வளவுதான். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தினமும் சால்வ் பண்ணுங்க. ஈஸியா நம்ம A ஸ்டார் எடுக்கலாம்.